ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இறைவன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமான வீடியோ, நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களுக்கும், அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்கள், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காத கிறிஸ்தவர்களுக்கும், முகமதியர்களுக்கும், மற்ற எல்லா உலக ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம், டவுட் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நான் உங்கள் மத்தியிலே சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். ஏசப்பா சிலுவையிலே மரிக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபத்தானே என்றார். அப்படி என்றால் என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அப்பொழுது பிதா ஒருவர் இருக்கிறார், அவர் வேற இவர் வேறே என்றுதான் உலக மக்கள் ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இறைவன்தான் ஏசப்பாவாக மாமிசமாக பூமியிலே வந்தார். அவர் பூமியிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாய் பூமியிலே வந்தது என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அதாவது அவரே சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், யோவான் 8:24 இதை கேட்கிறதான கிறிஸ்துவ பிள்ளைகளே, மற்ற இந்து சகோதர சகோதரிகளே, முஸ்லீம் மார்க்க சகோதரர்களே, அவரே ஏசப்பாவே ஈசா நபி ஸல்லல்லாஹு அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் என்று ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், நானே அவர் என்று, என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அது மாத்திரமல்ல, கடவுளுடைய கிரியைகள் அற்புதங்கள் அத்தனையும் செய்திருக்கிறார். மரித்து 4 நாளான பிணத்தை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். காற்றும் கடலும் புயலையும் அதட்டி நிறுத்தியிருக்கிறார். குஷ்ட ரோகங்களை, தொட முடியாத குஷ்ட ரோகங்களை சுஸ்தமாக்கியிருக்கிறார். தீராத பிணிகளை சுஸ்தமாக்கியிருக்கிறார். மரித்த பிணங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவரும் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருத்து காமிச்சிருக்கிறார். சினிமா நடிகர் விஜயை போல ஒரு 10 பேர்த்த ஒரு ஆள் அடித்து கொண்டுட்டு வெளியே வர்றது பெரிய காரியம் அல்ல. மரித்து உயிரோடு வர வேண்டும். அவர்தான் இயற்கையை வென்றவர், சூப்பரல் நேச்சுரல் பவர். அவர் இறைவன் என்பதற்கு பெரிய அர்த்தம் அதுதான் பிரியமானவர்களே. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினார், புயலை. பிரியமானவர்களே, அவர் தான் இறைவன், கடவுள். அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 8:24 யோவான் சுவிசேஷம் 8:24 சொல்லியிருக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பிதாவே என்று அவர் பிதாவை கூப்பிட்டார் என்றால், அவரே அந்த இடத்திலே சூனியமாக இருக்கிறது. அதனால் அவர் இறைவனாய் இருக்கிறபடியால் மரித்தாலும் உயிரோടെ வருவார். அப்படியாக வந்தார், உங்களிடத்திலே காமித்தார். அதுதான் பிரியமானவர்களே, ஏசப்பா சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்காதவனுக்கு பரலோகத்திலே அங்கே இடமில்லை என்றார். காரணம், மரித்து அவர் மனிதனுக்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு எறும்பு இருக்கிறது என்றால், எறும்பு மனிதர்கள் எறும்பை காப்பாற்றுகிறார்கள், சிறு பிராணியை காப்பாற்றுகிறார்கள் என்றால், அந்த எறும்பினுடைய கஷ்டம் அங்கே போனால் தான் அவருக்கு நல்லா தெரியும். அவர் தான் படைத்தது எறும்பை. ஆனால் அந்த எறும்புகளுக்கு இவரை பற்றி தெரியணும் இல்லையா? எறும்புகளுக்கு இவரை பற்றி தெரிவதற்காகத்தான் இவர் அந்த எறும்பாக மாறினான். கடவுள்
மனிதனாக மாறி கஷ்டப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்திருத்து காமித்தார். பிரியமானவர்களே, அவர் ஏன் அப்படி செய்தார் என்றால், இப்படி இருக்க வேண்டும். ரோல் மாடல், அதாவது ரோல் மாடல் என்றால் இறைவன் மனிதனாக வந்து இப்படி இருந்தால்தான் பரலோகம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே 33 வருஷம் பூமியிலே இருந்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து மனிதனாகவே பிறந்து எல்லாம் செய்து நடத்தி காண்பித்தவர் அவர். அவரை சில பேர் கிறிஸ்தவர்களும் சரி, மற்ற சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, அவர்களை நபி என்று சொல்லுகிறார்கள். நபி அல்ல, அவர் இறைவன், அவர் இறைவன். அவரே சொல்லுகிறார் யோவான் 8:24 நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இது முக்கியமான சப்ஜெக்டு. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அதி சீக்கிரம் வரப்போகிறார். அவர் போட்ட இந்த பூமி எல்லாம் செயலற்று கொண்டிருக்கிறது.